தூக்கத்துல நீ பாபு பாபுன்னு புலம்பிட்டு இருந்த. மாப்பிள்ள என்ன சொன்னாரு? இல்லம்மா, அவர்கிட்ட நான் எதுவும் டீட்டெயிலாக பேச முடியல. அவனை இங்க கூட்டிட்டு வந்து அவங்கிட்ட என்ன அவமானப்படுன்னு சொல்ற அதானே? உங்களுக்கெல்லாம் சம்மதம்னா அதையும் நான் செய்ய தயாரா தான் இருக்கேன். ஒரு தடவை என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க. இனிமே என்னைக்குமே நான் உங்களுக்கு கடமைப்பட்டவளா தான் இருப்பேன். இது சத்தியம். உங்க அருமை பெருமையெல்லாம் இவளுக்கு புரிய வச்சு பாட்டி பாட்டின்னு உங்க காலடியிலேயே உட்கார வைக்கிறேன். அவனை தேடாத, விட்டுரு. என்னைக்கு புத்தி தெளிஞ்சு வரானோ வரட்டும். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத. இருந்து ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதானா? எதுக்கு அவன்? அவனை நினைச்சா கோவமா தான் வருது. ஆனா அடுத்த நிமிஷமே பயமாவும் இருக்குமா. சீட்டு பண்ண விஷயமா கேட்டதுக்கே அவன் தூக்குல போய் தொங்குறன்னு நின்னா. இப்ப போலீஸ் வரைக்கும் பிரச்சனை போனதுல பயந்து போய் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா நினைக்கலையே ஈரக்குல நடுங்குதுமா. ஏய், முதல்ல கண்ணத்தோட சொல்றல, கண்ணத்தோட முதல்ல இப்படி பயந்து சாகிறத நிறுத்து. நாம இப்படி எல்லாம் பண்றோமே, இதனால நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அவன் யோசிச்சானா? அப்படி யோசிச்சிருந்தா இதெல்லாம் செய்வானா? செஞ்சிருக்க மாட்டான்ல. அப்ப உன்னை பத்தி எப்பவும் எதுக்குமே அவன் யோசிச்சது இல்ல, அப்படிதானே அர்த்தம்? உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த புள்ள இருந்தா என்ன, செத்தா என்ன, விட்டு தள்ளு. அப்படி ஏதாவதுன்னா 4 நாள் தள்ளிட்டு துக்கத்தை அடக்கிட்டு நம்ம பாட்டுக்கு குழப்ப பார்க்க வேண்டியதுதான். என்ன பாக்குற? இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இருந்தா நான் அப்படித்தான் இருப்பேன். கொள்ளுளி மங்க, எதுக்குடா உனக்கு இவ்வளவு காசுன்னு கேட்டா அழிச்சாட்டியமா நிக்கிறான். நானும் கேட்டு பார்த்துட்டேம்மா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்ன? ஷாம். அந்த ஷாம் கிட்ட விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேம்மா. அவனும் இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்றான். நான் கேக்குறேனே தப்பா நினைக்காத. தப்பான பழக்கம் இல்ல, ஆனா சகவாசம்னு ஏதாவது பொண்ணுங்க பின்னாடி. இல்லம்மா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் ஒரு காலம் செய்ய மாட்டான். எப்பவுமே நீ 2 பொம்பளை பிள்ளைங்களோட பிறந்தவன், அப்படித்தான் மத்தவங்களையும் பார்க்கணும்னு நினைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வர சூர்யா ஃப்ரெண்ட்ஸ், மதி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அதிகமா பேசவே மாட்டான். ரொம்ப கூச்சப்பட்டுட்டு போயிடுவாமா. அதனாலதான் அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டேன்னு உறுதியா சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சாதாரணமா பொண்ணுங்க கிட்ட பேசி பழகுற பசங்க கிட்ட இல்லாத பிரச்சனை இவ மாதிரி ஆளுங்க கிட்ட அதிகமா இருக்கும். சரி, நீ என்னமோ சொல்ற, பார்க்கலாம். எப்படி வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். சும்மா அதையே நினைச்சுட்டு நீ சாப்பிடாம கொள்ளாம இருக்காத. அவனை தேடி ஓடுறதுக்காவது உன் உடம்புல தெம்பு வேணும். இன்னைக்கு வரானா பாரு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். ஐயோ, நான் ஒருத்தி. நீ சம்மந்திக்கு தெரியக்கூடாதுன்னு வீட்லயே சொல்லல. போலீஸ்ன்னு போனா அது ஒரு பிரச்சனை. சரி, பார்க்கலாம், வந்துருவான். நம்பிக்கையோட இரு. இருக்கு, விழுப்புரம் நகராட்சியில இருக்கு, கன்னியாகுமரி நகராட்சியில கூட இருக்கு. ஏன் புதுச்சேரி நகராட்சியில மட்டும் இல்ல? வாங்க சார். என்ன சார், அர்ஜென்ட்ல கிளம்பி வந்துட்டீங்களா? லக்கேஜ் எதுவுமே எடுத்துட்டு வராம வந்திருக்கீங்க? ஆமாப்பா. ஏன்பா இந்த ரூம் ரொம்ப சூடா இருக்கு. எங்க ஏசி ரூம் எதுவும் காலியா இல்லையா? இல்லை சார், எல்லா ரூமும் ஃபுல் ஆயிடுச்சு. ஏதாவது காலி ஆச்சுன்னா நான் சொல்லி உடனே மாற்றி விட்றேன் சார். சரி, சோப் டவல் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா.
அதெல்லாம் நம்ம ஹோட்டல்லே கொடுப்பாங்க சார். அப்படியா? வேற சார்? அப்போ மினரல் வாட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்துறியா? இல்லை சார், நம்ம ஹோட்டல் தனியாக நல்லா தான் இருக்கும் சார். இல்லைப்பா, மினரல் வாட்டரே வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். சரி சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் தாங்க. அப்புறம் சொல்லுங்க சார். புதுசாக எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும். நானே வாங்கிட்டு வந்து தரேன் சார். நீ எப்படி வாங்க? நம்ம ஓனருக்கே கீழே கடை இருக்கு, காசு கொடுங்க வாங்கி தரேன். ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ மட்டும் கொடுங்க. சரி, டிரைவிங் லைசன்ஸாக இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல சார், கொடுங்க. இந்த படி. அப்புறம் சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்துறியா? எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம் சார். சீக்கிரம் ப்ளீஸ். இதை வந்துடுறேன் சார். உழவாப்பா. இந்தாங்க சார். ஏன்பா தம்பி, சிம் கார்டு எப்பப்பா கிடைக்கும்? அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணும். சார் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு வரேன் சார். சார் இந்தாங்க சார். இது எதுக்குப்பா? இல்லை சார், நீங்கள் ஷேவ் பண்ணுவீங்கன்னு கொண்டு வந்தேன் சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எடுத்துட்டு போ. அப்புறம் இந்த பேண்ட் ஷர்ட்லாம் எங்கே கிடைக்கும்? கீழே நம்ம ஓனர் கடை இருக்கு, அதுலேயே வாங்கிக்கலாம் சார். உங்கள் ஓனர் என்ன என்னென்ன கடைலாம் வச்சிருக்காரு? நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு சார். மதுரைக்காரரு, 13 வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்தவர் சார். சரி சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நீ போய் சிம் கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஹாய். ஐ லைக் திஸ் கலர் யா. எவ்வளோ நாளா இந்த கலரை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? கிடைக்கவே இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதை நான் எடுத்துக்கிட்டுமா? உங்க தங்கச்சி ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே? இந்த பிராண்ட் மாய்ஸ்சரைசர் எங்க கிடைக்குது? ஏன், எல்லா கடையிலையும் கிடைக்கும். நித்யா கூட இதெல்லாம் பக்கத்து கடையில் தான் வாங்குவா. ஷீ சோ லக்கி. எங்க வீட்டு பக்கத்துல இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை தெரியுமா? கேன் ஐ டேக் இட்? ம். அது ஆயின்மெண்ட். போன மாசம் நித்யாக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிருச்சு. அதுக்கு டாக்டர் பார்த்தப்ப அவர் கொடுத்தது. எனக்கு கூட அடிக்கடி ஸ்கின் அலர்ஜிலாம் வருது. சோ எடுத்துக்க, ஆனா யூஸ் பண்றதுக்கு முன்னால டாக்டர் ஒரு தடவை கேட்டுக்க. கண்டிப்பா. ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? உங்க தங்கச்சி எந்தெந்த திங்ஸ் எங்கெங்க வாங்குவாங்கங்கிறதுல இருந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஏன், உங்க அண்ணனுக்கு உன் மேல பாசமே கிடையாதா? நோ நோ, நான் வேற ஆங்கிள் கேட்டேன். சாதாரணமா கேர்ள்ஸ்க்கு எந்த மாதிரி பாய்ஸ் பிடிக்கும் தெரியுமா? தன்னோட அம்மா, தங்கச்சி, தம்பி மேல ரொம்ப பாசமா இருக்க பசங்களை தான் பிடிக்கும். எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். சாரி. ஹாய் சஞ்சய். ஹாய். சஞ்சய், உங்க 12 பிரான்ச்சஸ்லயும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க? கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வேலை பார்ப்பாங்க. 150 பேரா? அதுல லேடிஸ் எத்தனை பேர்? சரியா தெரியல, சாரி. எக்ஸ்கியூஸ் மீ மா. மா, இங்கேயும் கைவரிசையை காமிச்சிடாதம்மா. வருங்கால மாப்பிள்ளை வீட்டில் கை வைக்கிறது ரொம்ப தப்பு. டேய், இந்த செல்போன் நல்லா இருக்குன்னு தானே பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி சொல்ற? நான் என்ன முட்டாளா? தங்க முட்டை போடுற வாத்தா இருக்கிறதுக்கு. சமந்திமா. இதோ வந்துட்டேன். வாடா. சமந்தி, சாப்பிடலாம் வாங்க. இதோ வந்துட்டேன். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பரிமாறு. போதும். சம்மந்தி, நீங்க இந்த அளவுக்கு பாந்தமா நடந்துப்பீங்க நான் நினைக்கவே இல்லை.
என்ன இருந்தாலும் பெரிய மனுஷங்க தான். நாங்க எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்போம். மத்தவங்க தான் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்ப எங்க அண்ணியவே எடுத்துக்கோங்களேன். இந்தடா. அவங்கள மாதிரி ஒரு தன்மையானவங்கள பார்க்கவே முடியாது. ஆனா என்ன, கொஞ்சம் பிடிவாதம் அதிகம். இந்தாங்க. நாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் வச்சிருக்கிற பாசத்தை அவங்க புரிஞ்சுக்காமலே இருக்காங்க. எங்க அம்மாவும் சரி, குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களும் சரி, என் பிள்ளைங்க வேற அவங்க பிள்ளைங்க வேறங்கிற எண்ணமே கிடையாது. ஆனா அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கணுமே. தான் நம்புறதும் நினைக்கிறது தான் சரின்னு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எங்க அண்ணி இவ்வளவு தூரம் நடந்துகிட்டோம், எங்க அம்மா அவங்களையும் அவங்க பிள்ளைங்களையும் நான் அனுசரிச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதான் நேத்து நீங்க ரிசப்ஷன் வந்ததுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சே. அது மட்டும் இல்லைங்க, எங்க அம்மாவோட பூர்வீக சொத்தா இருக்கிற வீட்டை இப்ப விற்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுல வரப்போற பணத்தை என் பிள்ளைங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் 5 பாகமா பிரிச்சு தரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்களோட ஆசைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன். பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. இந்த விஷயத்தையும் அண்ணி நல்ல விதமா எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணல. நான் சொல்றத வச்சு அவங்கள நான் எதுவும் தப்பா சொல்றேன்னு நினைக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், அவங்க ரொம்ப நல்லவங்க. கொஞ்சம் அவங்க பிடிவாதத்தை குறைச்சிக்கணும், அதான் நான் சொல்ல வர்றது. அவ எப்ப என்ன புரிஞ்சுப்பான்னு எனக்கும் தெரியல. அவளை என்கிட்ட கைகட்டி நிக்க சொல்லல. என் பேரன் பேத்திங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போன்னு தான் சொல்றேன். அவ கேட்டாதானே. அம்மா நீங்க கவலை விடுங்க, அதான் நான் வந்துட்டேன்ல. என் சம்மந்தி அம்மாவுக்கு நேரம் வரும்போது பக்குவமா எடுத்து சொல்லி அவங்கள நான் சரி பண்றேன். நீங்க கவலை விடுங்க. எப்படியோ 2 குடும்பம் ஒன்னா சேர்ந்துட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதுவும் என்னால நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சம்மந்தி பேசிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. போதும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடு. சாப்பிடு. மாப்பிள இந்தாங்க. அத்தை எனக்கு. வாங்கிக்க வாங்கிக்க. வெத்தலை போடுங்க. சம்மந்தி வெத்தலை போடுங்க. அவனுக்கு பழக்கம் இல்லம்மா. இந்த மாதிரி விருந்த இது வரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல சம்மந்தி. இது பிரிடா. சரி, அப்போ நாங்க கிளம்பட்டுங்களா? இருந்துட்டு போலாம்ல. இருந்துட்டு போறதுக்கு என்ன கேட்டா நான் இங்கேயே இருந்துருவேன். ஆனா சம்மந்தி கிட்ட நான் சுருக்கா வந்துருவேன்னு சொல்லியிருந்தேன், அதான் பார்த்தேன். இனிமே என்ன, அடிக்கடி நாங்க வந்துட்டு போயிட்டு இருக்கதான் போறோம். இன்னொரு நாள் சாவகாசமா வரேன் சம்மந்தி. என்னடா சோமு? ஆமாமா. சம்மந்தி, எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க சம்மந்தி. என் பேத்தியும் மாப்பிளையும் ஒரு நாள் என் கூட தங்க வச்சுக்கணும்னு ஆசை. நீங்களும் சித்ராவும் வேணா கிளம்புங்களேன். மதியும் மாப்பிளையும் ஒரு நாள் இங்க தங்கிட்டு வரட்டுமே. தாராளமா தங்கட்டும். மதி உங்க பேத்தி, அவ உங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க என்ன ஆட்சேபனை சொல்ல முடியும்? என்னடா சோமு, இருந்துட்டு வரீங்களா? நாங்க இருந்துட்டு நாளைக்கு வருமா, நீங்க கிளம்புங்க. அம்மா அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன். உள்ள வாங்க. மதி வாமா, உள்ள போலாம். வாங்க மாப்பிள்ள. மச்சான், நானும் ஒரு நல்ல வேலையை தேடிட்டு இருக்கேன்டா. சீக்கிரமே கிடைச்சணுன்ற நம்பிக்கை இருக்கு. வேலை கிடைச்சதும் சீக்கிரமா தங்கறதுக்கு ஒரு ரூம் பார்க்கணும்டா. ஏன் இந்த ரூம் உனக்கு வசதியா இல்லையா? ஏய், நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. ஏற்கனவே இந்த சின்ன ரூம்ல நீங்க 4 பேர் இருந்து கஷ்டப்படுறீங்க. இதுல நான் வேற உட்காந்து உங்களுக்கு தொந்தரவா இருக்கேன்ல, அதான்டா. மச்சான், நீ இந்த ரூம்ல தங்குறனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா நீ வீட்டுல இருக்கவங்க மேல கோவப்பட்டுட்டு எத்தனை நாள் நீ தனியா இருக்க போற? அனாவசியமா உன்னை நீயே டார்ச்சர் பண்ணிக்கிறத நிறுத்திக்க. ஏதாவது நான் சொன்னா ரூம் விட்டு போறேன்னு கோச்சிட்டு வேற கிளம்பிடுற. நடந்ததெல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி இப்படி பேசுறேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. என் நிலைமையில இருந்து நீ யோசிச்சு பார்த்தினா உனக்கு எல்லாமே புரியும். அக்கா வாங்கக்கா.
அவங்களே என்ன கூப்பிடுற? அவங்க என்ன என் மேல இருக்க பாசத்திலே என்ன பார்க்க வந்திருக்காங்க. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா இல்லையான்னு கழுதிட்டு தான் பார்த்துட்டு வர சொல்லியிருப்பாரு இல்லக்கா? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் உன் கூட சண்டை போடுறதுக்காக இங்க வரல. உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போதான் வந்திருக்கேன். உனக்கு என்ன என்னெல்லாம் திட்டணும்னு தோணுதோ திட்டுடா, ஆனா தயவு செஞ்சு என் கூட வீட்டுக்கு வா. ஏன் என்ன பார்க்காம கழுதிட்டு தனக்கு சோறு தண்ணி இறங்க மாட்டுதா? இப்ப எதுக்கு நீங்க அனுப்பிச்சிருக்காரு? டேய், அப்பா சொல்லி நான் இங்க வரலடா, நானா தான் வந்திருக்கேன். ஏண்டா, இன்னும் எத்தனை நாளைக்கு நீயும் அப்பாவும் சேர்ந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த போறீங்க? நீங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? என்னக்கா திடீர்னு மதி மேல பாசம் பொங்கி வழியுது? என்ன தேடி வந்தவளை வீட்டு வாசல்ல நிக்க வச்சு கேவலப்படுத்தி அமிச்சிங்கல்ல, அதெல்லாம் இன்னும் நான் மறக்கலக்கா. இப்ப நீ சும்மா நடிக்காத. நடந்து முடிஞ்சதையே பேசிட்டு இருக்காதே பாபு. இன்னைக்கு அந்த பொண்ணு நிம்மதி இல்லாம இருக்கானா அதுக்கு காரணம் யாரு? சரியோ தப்போ அவளோட வாழ்க்கைய அவளே தீர்மானிச்சதுக்கு அப்புறமா நீ எதுக்குடா திரும்ப திரும்ப போய் அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? உன்னோட உதவி எதுவும் அவளுக்கு இப்ப தேவையில்லை. அவளை நிம்மதியா இருக்க விடு, அது போதும். அக்கா இப்ப நான் என்கிட்ட சொல்ற பத்தியா, இதெல்லாம் போய் கழுத்து தண்ட சொல்லு. மதி நிம்மதியா இருந்தா போதுன்ற முடிவுக்கு நான் எப்போ வந்துட்டேன். இன்னும் அவர் தான் தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பணத்தை செலவழிச்சது நானு, அது என்கிட்ட கேட்கணும். அதை விட்டு ஏன் அவர் அவங்க வீட்டுக்கு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு? அதே தாண்டா நானும் கேக்குறேன். ஓ மேல பட வேண்டிய கோவம் எல்லாம் அவங்க மேல படுறதுக்கு காரணம் யாரு? நீதானே. தான் புள்ளைய அவர்கிட்ட இருந்து பிரிச்சது அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீ திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மேல இருக்கிற கோவம் அப்படியே தாண்டா இருக்கும். அதனால பாதிக்கப்பட போறது யாரு? மதி தானே. அவரை பழி வாங்குறத நினைச்சு நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் திரும்ப திரும்ப மதிய தாண்டா போய் பாதிக்கும். அது உனக்கு பரவாயில்லையா? இப்படியே மாறி மாறி 2 பேரும் பண்ற கொடுமை எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மதி தாங்குவா? இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு வாழறதை விட சாவறதே மேலுன்னு அந்த பொண்ணு என்னைக்காவது ஒரு நாள் முடிவு பண்ணா அந்த முடிவுக்கு நீ தாண்டா காரணமா இருப்ப. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. திரும்பவும் சொல்றேன் தம்பி, மதி மேல அவருக்கு இருக்கிற கோபம் குறையணும்னா அதுக்கு ஒரே வழி நீ திரும்பவும் வீட்டுக்கு வர்றதாண்டா.